நம்மை போன்று சாதாரணமான மனிதர்களாக பிறந்தவர்கள்தான். ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயுமே 4 விதமான குணங்கள் இருக்கும். இயல்பா நாம இருக்கும்போது மனிதர்களா இருப்போம். சிந்திக்க தெரியாம சில நேரங்கள்ல மிருக குணம் எட்டி பார்க்கும். மூர்க்கத்தனம் வெளியே வரும்போது அசுர குணமா மாறி போகும். அருளும் அன்பும் எப்போது இருக்கிறதோ தெய்வ குணம் வெளிப்படும். இதுல நம்ம கிட்டலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல மனித குணம் நிரம்பி இருந்தாலே பெரிய விஷயமா இருக்கு. மனுஷனா வாழ்ந்தாலே போதுங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த அருளாளர்கள் யார் என்றால், அவர்களுக்கு உள்ளே இருக்கிற தெய்வ சக்தியை முழுவதுமாக பயன்படுத்த அவர்களுக்கு கிடைத்த ஆயுட்காலத்தை முழுக்க முழுக்க இந்த மனித சமுதாயத்திற்காக அர்ப்பணித்து அவர்களுக்குள்ளே பொதிந்து கிடக்கிற திறமைகளை எல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய ஜீவன்களுக்காகவே ஒப்படைத்து பிறப்பு இறப்பு என்கிற சூழலில் இருந்து விடுபட்ட ஆத்ம ஞானி யாரோ அவரே அருளாளர். அப்படியான அருளாளர்கள் இந்தியா முழுவதுமாக இருந்திருக்கிறார்கள்.